உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு மே மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசி, உங்க ராசியில செவ்வாய் ராகு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. கவனமா இருக்கணும் இந்த மாதம். ஏன்னா 7.5 சனியோட பிடியில் இருக்கீங்க. ஒரு சில பேர்ல கோவப்பட்டு பேசிடுறீங்க. இப்போ போன மாசம் ஒரு மாதிரி இருப்பீங்க, ஆனா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மாதிரி நடந்துக்குவீங்க. கவனமா இருங்க, சரிங்களா? இந்த செவ்வாய் ராகு வந்து பாத்தீங்கன்னா வேகத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் ராகு. ராகு வேகமான கிரகம், செவ்வாய் வேகமான கிரகம். செவ்வாய் நெருப்பு கிரகம். கோபத்துக்கு உண்டான கிரகம் இது 2 கிரகம் தான். ஆக்ரோஷம் வந்து ராகு கொடுப்பார், கோபத்தை வந்து செவ்வாய் கொடுப்பார். அப்ப ராசியில செவ்வாய் ராகு இருக்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம அடுத்தவங்க தேவையில்லாம பேசி மாட்டிக்காதீங்க. கோவம் வரும், சரிங்களா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது நல்லது உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு. தேவையில்லாம அடுத்தவங்க கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க, பேரை கெடுத்துக்காதீங்க. குரு உங்க ராசிக்கு வந்து 2ஆம் அதிபதி குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதாவது உங்க ராசி அதிபதி குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்ப ராசிநாதன் 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். முயற்சி எடுப்பீங்க. 7.5 சனி வரை சனி போயிட்டு இருந்தாலும் காசு வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஒரு பக்கம். இருந்தாலும் உங்களோட முயற்சி நிக்காது, சரிங்களா? முயற்சி மேல முயற்சியா நீங்க எடுத்துதான் இருப்பீங்க. அது வெற்றி பார்க்க தான் போறீங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. 3ஆம் இடத்துல இருக்க குரு பெரிய அளவுக்கு யோகத்தை பண்ண முடியலன்னா கூட ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை பண்ணிடுவார். அவரோட பார்வை மூலமா நிறைய நல்லது நடக்கும். இப்போ ராசிக்கு வந்து பாருங்க, குரு வந்து ஒரு ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த மாதம் வந்து பாருங்க, திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுங்க. திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கள அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். நல்ல வரன் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதம், சரிங்களா? நல்ல வரன் கிடைக்கும். இவங்களோட வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். ராசிக்கு வந்து பாருங்க, குரு வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை, அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அப்ப குரு வந்து 9ஆம் இடத்தை பாக்குறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் தான். வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இல்ல வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியல. இப்ப வந்து வீடு வாங்கலாம், நீங்க நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், எல்லாமே நீங்க வாங்கலாம். சுப விரயங்கள் நீங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு தடங்களே வராது. பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம், சரிங்களா? அப்பா மூலமா சில உதவி கிடைக்கும், தந்தை மூலமா சில உதவி கிடைக்கும். தந்தை வழி சொந்த பந்தங்கள், அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகாம இருந்தது, உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்தாங்க, இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. அந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கு. குரு பயிற்சி உங்களுக்கு நடக்குது. மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்ப பகுதி உங்களுக்கு குரு பயிற்சி வந்துருது, சரிங்களா? மே மாதம் 10ஆம் தேதி புதன் உங்க ராசியில இருந்த புதன் வந்து பாருங்க, 7ஆம் அதிபதி புதன் உங்க ராசியில இருந்து ராகுவோட இருக்காரு. கணவன் மனைவிக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட போயிட்டு இருக்கு. வீட்டுல வந்து பாருங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, கணவன் மனைவி சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க. ஒரு புரிதல் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, மன உளைச்சல, டிப்ரெஷன்ல தான் இருக்கீங்க. ஆனா இந்த மாதம் மே மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு புதன் வந்துருவார். அப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு புதன் வரனால கணவன் மனைவி இருந்த அந்த பிரச்சனை கம்மியாக போகுது. குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் உங்கள்கிட்ட விலகும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம், சரிங்களா? மே மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். உங்க ராசிக்கு அவரு தான் 6ஆம் அதிபதி. அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துருவார். முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாரு. அங்கே குரு உங்களுக்கு இருக்காரு. சுக்கிரனும் உங்களுக்கு வர்றதுனால, மே 19 சுக்கிரன் வர்றதுனால இந்த மாதம் அரசாங்க விலை ஒரு சில மீனராசினியர்களுக்கு கிடைச்சிடும். பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி கேட்ட கடன் உங்களுக்கு கிடைச்சிருங்க. எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைச்சிடும். லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பேங்க்ல லோன் எங்கேயும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, கையில உங்களுக்கு பணம் வந்திருக்காது. இந்த மாதம் லோன்ல அப்ரூவ் ஆயிரும். கேட்ட கடன் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மே மாதம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு தரமான மாதம் சொல்லிடலாம், சரிங்களா? ஏன்னா புதனோட பயிற்சி உங்களுக்கு, புதனும் நல்லா இருக்காரு. சுக்கிரனும் 3ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. முயற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எடுத்து வைக்கிற முயற்சி சாதகமா இருக்கும். தம்பி தங்கச்சியோட உதவி இதெல்லாமே கிடைச்சிடும். கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க, தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, இதுல எல்லாம் நீங்க சாதிக்க போறீங்க இந்த மாதம், சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து பாருங்க, குரு வந்து உங்க ராசிக்கு வந்து 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். லாபங்கள் கிடைக்கும். ஒரு பக்கம் செலவு போயிட்டு இருந்தாலும் லாபங்கள் ஒரு பணத்தை, அந்த பணம் வந்ததுனால தான் நீங்க செலவு பண்ண போறீங்க. கேட்ட இடத்துல பணமும் கிடைச்சிருங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் லாபம் இருக்கும். சம்பாதிப்பீங்க இந்த மாதம். நல்லபடியா பயன்படுத்துங்க. அருமையான மாதம். இந்த மாதம் நல்ல வேலையும் கிடைச்சிடும். ஒரு சில பேருங்கெல்லாம் வேலை இல்லாம இருக்கீங்க, வேலை வாய்ப்பு உங்களுக்கு அருமையா இருக்கு. சொந்த தொழில் இந்த மாதம் நல்லா போகும். இந்த மாதம் குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒரு சில மாற்றங்கள் மீனராசி நேர்களோட வாழ்க்கையில நீங்க பார்க்கதான் போறீங்க. நல்லா இருக்கு இந்த மாதம், சரிங்களா? யாட்டி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம், சரிங்களா? இந்த ஷேர் மார்க்கெட் இதுல எல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்து பிரச்சனையை தேடிக்காதீங்க. கவனமா இருக்கணும். ஷேர் மார்க்கெட், இந்த லாட்டரி, இதுல பங்குச்சந்தை, இந்த மாதிரி சூதாட்டத்துல போய் பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம். கவனமா இருங்க, சரிங்களா? மற்றபடி எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதம் தான் இந்த மாதம் மீனராசி நேர்களுக்கு அமையும், சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. கோச்சார பலன் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். அவங்கவுங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது,
என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகத்தோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, நல்ல கிரகமா கெட்ட கிரகமா, இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், மாறுமா மாறாதா, எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.